ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறிலை அதில் சார் சிவமாம் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் முற்றாள் எம் உயிர்ப்புனையே. திருமுறையே சைவ நெறி கருவூலம் தென் தமிழின் தேன்பாகு ஆகும். திருமுறையே கைலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம். திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வ நூலாம். திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமால். திருச்சிற்றம்பலம். தூக்குசி திருத்தொண்ட தொகைவெறி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னையில் எல்லாம் அல்ல அருந்தரும் எம்பெருமான் பன்னார் மொழி எம்முடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மையலானை வணங்கி உரையாசிரிய சிவக்கம் திருவடிகளை நில இணைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி இங்கு எழுந்தல் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளெல்லாம் வணங்கி இந்த அவையை நடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய பார்த்திபன் ஐயாவுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, அன்பர் பெருமக்கள், இங்கு இன்று நனாவிலே எழுந்தரில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். எம்பெருமான் ஞானசம்பந்த பெருமான் திருநனாவுக்கு எழுந்தரில் செய்கின்ற பொழுது முன்னாடி வந்தார். உங்களை நான் கொஞ்சம் முன்னாடி முன்னாடி கீழே ஏன் கொஞ்சம் எல்லாம் முன்னாடி வாங்க. செந்தமிழ் முன்னாடி வாங்க, எல்லாம் கொஞ்சம் நெருங்கி வாங்க. ஞானசம்பந்த பெருமான் நனாவுக்கு எழுந்தருள் செய்கின்ற பொழுது திருச்செங்கோட்டிலிருந்து தான் இங்கே வர்றாரு. நீங்கள் நேற்றெல்லாம் திருச்செங்கோட்டெல்லாம் போயிருக்கு. கொடிமாட செங்குந்தூர் என்று சொல்லக்கூடிய திருச்செங்கோடு. அங்கேருந்து இங்கே வந்து வழிபாடு செய்து கொண்டு இங்கே தங்கிறது இல்லை. என்னன்னு தெரியல, அவர் ஞானசம்பந்த பெருமான் இங்கே தங்கல் மீண்டும் திருச்செங்கோடு போய் தங்குறார். பெரிய புராணத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு. அப்பாலை குடகுலத்தில் ஆரணிந்தார் அமர் கோயில் எப்பாலும் சென்றேத்தி திரு நனாவினை இறைஞ்சி வைப்பாந்தல் புனைந்தவரை பரவி கொண்டு அமர்கின்ற வைப்பான செங்குன்றோர் வந்தணைந்து வைகினார் அப்படின்னு சொல்லி சேக்கிட பெருமான் அவர் அங்கே தான் தங்குறார். இங்கே வந்து வழிபாடு செய்து கொண்டு இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஐதீகம், ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருக்கிறதா ஒரு ஐதீகம் உண்டு பவானியில். அதனாலேயே என்னவோ தெரியல. அதே மாதிரி சிதம்பரத்திலே அவர் தங்கறதில்லை. ஞானசம்பந்த பெருமான் திருவேட்கடத்தில் தான் தங்குறார். சிதம்பரத்தில் தங்கறது அந்த மனசலங்கள் கழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய திருவேட்கடத்தில் தான் தங்க. ஏன்னா இந்த ரெண்டு பகுதியில் வந்து தங்கலை. ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஞானசம்பந்தத்தில் தங்காமல் போகிறாங்கன்னு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்படி கும்பநாடு யாத்திரை செய்கின்ற பொழுது பவானியில் வந்து வழிபாடு செய்து கொண்டு அதை வந்து பதியவே வணங்குறாரு. அதான் பெரிய சிறப்பு. ஒரு சில இடங்கள்ல தான் அப்படி வழிபாடு செய்வாங்க. திரு நனாவினை இறங்கி அப்படிங்கிற இந்த ஊருக்கு பேர் நனா. பவானி அப்படிங்கிறது நதிகள் வர்றதுனால வாணியார் வர்றதுனால பவானி. ஆனால் புராணத்தில் பேர் வந்து நனா என்று சொல்லி திரு நனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திரு நனாவினை இறங்கி இந்த ஊரையவே வணங்குறாரு. அதே மாதிரி திருவாரூர் வணங்குறாரு. ஒரு சில தலங்களை தான் ஊரையவே வணங்கியதாக பெரிய புராணத்தில் இருக்குது. அப்படி ஞானசம்பந்த பெருமான் திருவாரூரையும் ஊரையே வணங்குறார். இங்கே நனாவை வந்து வணங்குறார். இன்னொன்று இந்த தேவாரத்தில் தான் அடியார்கள் ஒருத்தருக்கு வந்து மலர் தூவி வணங்கி கொண்டார்கள் அப்படின்னு இங்கே தான் சொல்கிறார். தேனார் மலர் கொண்டு அடியார் அடிவணங்கும் திருநனாவே. அடியார்கள் ஒருத்தருக்கு பார்த்தாங்கன்னா மலர் தூவி வணங்கிக்குவாங்க. அந்த ஒரு இந்த ஒரே தேவாரத்தில் தான் அப்படி சொல்கிறார். பூவார் மலர் கொண்டு அடியார் சொல்வார் புகழ்வார் வானவர்கள். அது அண்ணாமலையில் பெருமானை வழிபாடு செஞ்சது. ஆனால் அடியார்களை ஒருத்தருக்கு வந்து விழுந்து வணங்கி மலர் தூவி வழிபாடு செய்து கொண்டது நனாவில் தான் அந்த பதிகத்தில் வருது. காணார் கலைத்துறை என்று சொல்லக்கூடிய பதிகத்தில் சொல்கிறார். தேனார் மலர் கொண்டு அடியார் அடி வணங்கும் திருநனாவே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடியார்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பதியாக வைத்து பெரிய புராணத்திலும் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் தன்னுடைய தேவாரத்தில் சொல்லியிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் இங்கே வந்து கொங்கு நாட்டில் அவர் பாடிய தலங்கள்
நனா, அதே மாதிரி கொடிமாட செங்குன்றூர், கொடுமுடி, அடுத்து வந்து கரூர். அவ்வளோதான். அந்த கரூர் தான். வெஞ்சமாங்குடல் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடல் பெற்றது. அதே மாதிரி திருமுருகன் பூண்டி சுந்தரமூர்த்தி சாமிகள், அவினாசி சுந்தரமூர்த்தி சாமிகள். சுந்தரர் வந்து இதுலேயும் பாடியிருக்கார், பாண்டி கொடுமுடியிலையும் பாடியிருக்கார், கொடுமுடியிலையும் பாடியிருக்கார். நாவுக்கரச பெருமான் வந்து பாடியது பாண்டி கொடுமுடி ஒன்று தான் நமக்கு வரலாற்று தலங்கள் வந்திருக்கலாம். ஆனால் பாண்டி கொடுமுடி தான் அவர் வழிபாடு செய்து பாடியிருக்கிறார். இப்படி 7 தலங்கள் எங்கள் கொங்கு நாட்டில் ஒரே நாளில் நாங்கள் வழிபாடு செய்வோம். இந்த சித்திரை 1ஆம் தேதி எல்லா கோயிலும் திறந்துருக்கு. அந்த நேரத்தில் நாங்கள் வழிபாடு செய்வோம். அந்த மாதிரி பெருமையோட இது அடியார்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு நிலை உண்மையிலேயே ரொம்ப, அதாவது நம்ம யாத்திரை போகிறோம், பல திருக்கூட்ட அடியார்கள்லாம் சேர்ந்து இருந்தால் அந்த இன்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் எங்கே சொல்கிறார் அப்படின்னா, திரு புகழூரில் சொல்கிறாருங்க. 6 நாயன்மார்கள் திருக்கூட்டத்தோடு தங்கியிருந்த ஒரே இடம் புகழூர் தான். பெரிய புராணத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. 6 நாயன்மார்கள். அதுக்கு பிறகு ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்தில் 4 பேர் இருந்தாங்க. ஆனால் 6 நாயன்மார்கள் இப்படி வந்து திருக்கூட்டத்தோடு தங்கி இருந்த ஒரு இடம் எதுன்னா திருப்புகழூர் முருகநாயனார் திருமணம் தான். ஞானசம்பந்த பெருமான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநாவுக்கரசு நாயனார், திருநீலனக்க நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், முருகநாயனார் 6 பேர் அங்கே தங்கியிருக்காங்க. 6 பேர் அங்கே தங்கியிருக்கு. அதான் 2வது சந்திப்பு. ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் 3 முறை சந்திக்கிறாங்க. முதல் சந்திப்பு சீர்காழி, 2வது சந்திப்பு புகழூர், 3வது சந்திப்பு திருப்பூந்துருத்தி. அந்த 2வது சந்திப்பில் தான் இந்த 6 நாயன்மார்கள், ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சோன்னா எல்லாரும் வந்துடுறாங்க. ஏன்னா அவங்கள வணங்குறதுக்கு, அவங்களுடைய பதிகத்தை பாடுவதற்கு வந்துடுறாங்க. அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது அங்கே சொல்கிறாரு. நம்ம யாத்திரை போனாலும் சரி, இல்லை தலை வழிபாட்டுக்கு போனாலும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு அறிவுரை அங்கே சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாட்டில் திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரை தங்கு ஒருப்படு சிந்தையினாலே உடனுறையின் பயன் பெற்றார் அப்படின்னு. வேற எங்கேயும் அந்த மாதிரி சொல்லலைங்க. திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்று எல்லாம் பதிகம் பாடிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் சொல்றாரு பாருங்க, பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரை சொன்னார். அடியார் பெருமக்களுடைய பெருமைகளை பேசிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் எப்படி இருந்தாங்கன்னா, எல்லாம் ஒரே சிந்தனையில் இருந்தாங்க அப்படிங்கிறது. ஒருப்படு சிந்தையினாலே உடனுறைவன் பயன் பெற்றார் என்று சொல்லி அப்படின்னா எல்லாரும் ஒன்று தேவாரம் திருவாசகம் பாடிட்டு இருந்தாங்க, இன்னொன்று என்னென்னா அடியாருடைய பெருமைகளை பெரிய புராணம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அடியார்கள் சேர்ந்தால் நம்ம என்ன செய்யணும், மற்ற எதுவும் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது அங்கே நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். அருமையான ஒரு இடம் அந்த அங்கே தான் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் திருவடி அடைந்தது. எல்லாத்துக்கும் தெரியும். திருப்புகழூர் திருவாரூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவு. அதே இந்த அனுபவத்தை நமக்கு மணிவாசக பெருமானும் சொல்கிறார். ஒரு அடியாரோடு இருக்கக்கூடிய இன்பம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து அவர் அந்த அதிசயப்பத்திலிருந்து, அதாவது கோயில் மூத்த திருப்பதிகத்திலேயே கேட்குறார். அவர் இறைவன்கிட்ட மணிவாசக பெருமான் கேட்ட ஒரே ஒரு வரம் என்னென்னா, நான் அடியாரோடு இருக்கணும் அப்படின்னு தான் கேட்குறாரு. முக்தி கூட கேட்கல. உடையாளுந்த நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அரளை புரியாய் பொன்னம்பலத்தில் என்கிறது முடியவன்னு முன்னின்றது. அதாவது அம்மாவுக்குள்ளே சாமி இருக்கிறாரு, சாமிக்குள்ளே அம்மா இருக்கிறாங்க, 2 பேரும் எனக்குள்ளே இருக்கிறீங்க. ஆனால் நான் எங்கே இருக்க விரும்புகிறேன்னா அடியார் திருக்கூட்டத்தில் இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி நம்முடைய வாதுவரடிகள் சொல்கிறார். ஏன்னா உமையம்மையும் பெருமான் எப்படின்னா ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாத பந்தம். அதான் அதுக்கு பேர் தாதான்மிய சம்பந்தம்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. 2 பிரிக்கவே முடியாத சம்பந்தம். ஆனால் 2 பேரும் எங்கே இருக்கிறாங்களா, மணிவாசக பெருமானுக்குள்ளே இருக்கிறாங்க. உமையம்மையும் சிவபெருமானே உள்ளே வந்தாச்சு, வேறு என்ன வேணும், அது அவருக்கு நிறைவாகலை. ஆனால் எனக்கு வேண்டியது அடியார் திருக்கூட்டம் அப்படின்னு சொல்லி, அடியேன் அந்த அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியா அப்படின்னு சொன்னார். அதே ஆசைப்பத்திலே அதான் சொல்றார். பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படின்னா. சரி, அவருக்கு கிடைச்சது, எனக்கு நினச்ச மாதிரி திருக்கூட்டம் கிடைச்சிருச்சான். கிடைச்சதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, எனக்கு கூட ஒரு திருக்கூட்டம் கிடைச்சிருக்குன்னு அதிசயப்பத்தில் சொல்றார். எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதை மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாம் என்று அப்படி நிறைவு செய்கிறாரு. அப்போ இருக்கிறதுலையே ஒரு பெரிய இன்பம் என்னன்னு கேட்டால் அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு இன்பம் எதுவுமே இல்லை. நாவுக்கரசு பெருமான் அந்த நமச்சிவாய பதிகத்தில் சொல்வார்கள். அதாவது திருக்கூட்ட அடியார்கள் எல்லாம் ஒரு பக்கம் கூடி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களாம்.
இவர் எப்படி போனா அப்படிங்கிறத சொல்றாருங்க. ஓடி போய் அதை நடந்து போகக்கூடாதான். அடியார் திருக்கூட்டம் இருக்கிற பக்கம் அடியாரெல்லாம் குழுமி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு எப்படி போகணுங்கிறத சொல்றாரு. ஓடி போனாராம். அப்படி ஓடி போய் பார்த்தா அடியார் தான் இருக்கிறாங்க, ஆனால் அங்கே சிவபெருமானை பார்த்தேன்னு சொல்றாரு. அந்த பதிகத்தில் சொல்றாரு, வீடினார் உலகினில் விழும்பிய தொண்டர்கள் கூடினார் அன்னடி கூடி சென்றாலும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே என்று சொல்லி, அப்போ இருக்கிறதுலையே ஒரு பெரிய இன்பம் என்ன அப்படின்னா அது போல சொல்றாரு பாருங்க. ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும்னார். என்ன உருவம்? அடியார்கள் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவர் என்ன உருவத்தை பார்த்தார் அப்படின்னா சிவபெருமானை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் நமக்கு அடியார் திருக்கூட்டத்தில் வழிபாடு ரெண்டுங்க சைவத்தில் ரொம்ப கவனமாக நாம் வச்சுக்கோம். ஒன்று சிவபெருமான் வழிபாடு, இன்னொன்று அடியார் வழிபாடு. சிவபெருமான் வழிபாடு செஞ்சால் என்ன ஆகுன்னா நம்முடைய ஆணவ மலம் நீங்கும். ஆணவ மலம் நீங்கினா தான் பிறப்புக்கு ஒரு காரணம். அந்த ஆணவ மலம் நீங்கினாலும் இன்னொன்று இருக்குங்க. என்ன இருக்குன்னா வாசனா மலம்னு ஒன்று இருக்குது. சைவ சித்தாந்த பயின்றவங்களுக்கு தெரியும். அதாவது பெருங்காயம் தீர்ந்தாலும் அந்த பெருங்காய டப்பால் இருக்கக்கூடிய வாசனை போகாது இல்லைங்களா? ஏன்னா நம்ம பலகாலம் அதுலேயே இருந்து பழகிட்டோம். அந்த வாசனை கொஞ்சம் வந்து போகுமா? அது எப்போ நீங்கள் அப்படின்னா அடியார் திருக்கூட்டத்தில் இருந்தால் தாங்க. இது எங்கே வருதுன்னா வெள்ளானேஸ்வரங்கிறது. நீங்கள் போகிறீங்க இல்லையா கேரளா, சேரமான் பெருமான் நாயனார் சிவபெருமான்கிட்ட சொல்கிறார். அது கடைசியாக நான் முடிச்சுக்கிறாரு. அதாவது அடியார் கூட்டத்தில் இருந்தால் தான் நம்ம வாசனாமலை நீங்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சாஸ்திரங்களே சொல்லுது, பெரிய புராணத்தில் இருக்குது. இப்போ அந்த மாதிரி நாவுக்கரசு பெருமான் அந்த தேவாரத்தில் சொல்கிறார். இப்போ நாவுக்கரசு பெருமான் உலவாரப்பணி செய்தது எல்லாத்துக்கும் தெரிவிக்கிற அதிகை இல்லைங்களா? திருவதிகையில் தான் திலகவதி அம்மா திருநீர் கொடுத்து ஆட்கொள்கிறாங்க. திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேத்த என்று சொல்லி சொல்கிறாருங்க. அங்கே திலகவதி அம்மா அவரை ஆட்கொண்டதுனால சமணத்தில் இருந்து பலகாலம் அவர் இருக்கிறார். சமணத்தில் கொஞ்ச நாளெல்லாம் இல்லைங்க, ஒரு 20 வயசில் போனவர் 60-65 வயசு வரைக்கும் வர்றதே இல்லை. அக்காவுக்கு தம்பிக்கு எந்த ஒரு உறவும் இல்லை. ஆனால் அம்மா என்ன செய்கிறாங்கன்னா பெருமாள்கிட்ட கொஞ்சம் விண்ணப்பம் வைக்கிறாங்க. சாமி, நான் இப்போ தொண்டு செஞ்சிட்ருக்கிறேன். அதாவது திலகவதி அம்மா மாதிரி எந்த ஒரு பெண்ணுமே துன்பத்தை அனுபவிச்சிருக்க முடியாதுங்க. அவங்க வாழ்க்கை முறையே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை ஒரு 13 வயசு இருக்கிற பொழுது அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மாவும் போயிட்டாங்க. அது அப்பா இறந்தோன்னா அம்மா எப்படி போனாங்கிறது சேக்கிழ பெருமாள் சொல்றார். கற்புடைய மாதினியார் கணவனாருடன் சென்றார் அப்படிங்கிறார். உடனே அந்த அம்மா உயிர் நீத்துட்டாங்க. குழந்தைகளை எப்படியா ஒரு துகளாக நினைத்தார் அப்படிங்கிறார். சும்மா ஒரு தூசு மாதிரி நினைச்சிட்டு அம்மா போயிட்டாங்க. மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவன் கலிப்பகையார் போர்க்களத்தில் போய் அவர் இறந்து போயிட்டார். இப்போ யார் இருக்கிறான்? தம்பி மட்டும்தான் இருக்கிறாரு. அம்மாவும் உயிரை போக்கிக்கிறதுக்கு இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசைவைப்பேன் என நிகழ்ந்தாருந்தார். அந்த நேரத்தில் தான் இவர் போய் காலில் விழுந்து அழுகிறார். யார்? அப்பர் சாமிகள். சின்ன குழந்தை, அவர் ஒரு 10 வயசு இருக்கும். அம்மாவுக்கு 13 வயசுனா அவருக்கு 10 வயசு இருக்கும். காலில் போய் விழுந்து அழுகிற பொழுது தம்பிக்காக அம்மா உயிர் வாழ்கிறாங்க. அம்பொன் மணி நூல் தாங்காத அனைத்துயிருக்கும் அருள் தாங்கின்றார். தம்பிக்காகத்தான் அம்மா உயிர் வாழ்ந்தாங்கிற வழியை வாழணும்னு நினைக்கல. தம்பி என்ன பண்ணாருன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு அவர் சமணத்துக்கு போயிட்டார். நல்ல விவரம் தெரிஞ்ச உடனே சமணத்துக்கு. ஏன் சமணத்துக்கு போனார் அப்படிங்கிறத இந்த சேக்கிழ பெருமான் நாங்கள் சொல்கிறாருங்க. எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரிங்க, சிவபெருமான் திருவருள் எத்தனை நாளைக்கு இருக்குதோ அத்தனை நாளைக்கு மட்டும்தான் நம்ம சைவத்தில் இருக்க முடியும். அங்கே சொல்கிறாரு, நில்லா உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்தவரையும் அவன் சமயம் கூறுவார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கலாம், எத்தனை சாத்திரம் வேணும் படிச்சிருக்கலாம், எத்தனை தோத்திரமும் படிச்சிருக்கலாம். ஆனால் சைவ சமயத்தில் நின்று நிரந்தரமாக பணி செய்கிறதுனா சாமியினுடைய திருவருள் வேணும், இல்லைன்னா முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் முடியாது. அப்பர் சாமிகளுக்கே அந்த நிலைமைங்க. அப்பர் சாமி எப்படிப்பட்டவர்? முன்னாமே முனியாகி இணையடை தவம் என்றார். போன பிறப்புலேயே சாமியினுடைய திருவடியில் வாகீசராக இருந்த பொழுது கைலாயத்தில் சாமியினுடைய திருவடியில் இருந்தவர். அப்படிப்பட்ட அப்பர் சாமியினுடைய சரீரத்திலே சேக்கிழ பெருமாள் நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் கூறுவார். எத்தனை புண்ணியம் செஞ்சுருந்தால் அந்த பிறப்பில் நாம் திருநீர் அடிந்து உத்தராட்சம் போட்டு இப்படியெல்லாம் தல வழிபாடு அடியாரோடு சேர்ந்து வர்றதுன்னா பல பிறப்புகளை புண்ணியம் செஞ்சுருக்கும். பார்த்தவங்களுக்கு சாதாரணமாக தெரியும், எல்லாத்துக்கும் கிடைக்காது இந்த வாய்ப்பு. அதனால் எங்கே இருக்கிறது சிறப்பு அப்படின்னா அடியார் மத்தியில் இருக்கிறது தான் சிறப்பு. சாமியை கூட நீங்கள் அப்புறம் தான் பார்க்கணும். முதல்ல யாரை வணங்கணும்னா அடியாரத்தான் வணங்கணும். வழிபாடு ரெண்டுங்கிறது ரொம்ப மனசில் நாம் வச்சுக்கணுங்க. அது எங்கே சொல்கிறார் அப்படின்னா திருநீலக்கநாயனார் புராணத்தில் சொல்கிறார் சேக்கிழ. எல்லாமே நான் பெரிய புராணத்தில் தான் சொல்கிறேன். திருநீலக்கநாயனார் புராணத்தில் பெரிய சேக்கிழ பெருமான் சொல்கிறார், வேத உள்ளுரை யாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும்
அவன் அடியாரையும் நயந்து பாதாச்சனை புரிவதும் பணிவதும் என்று காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார் அப்படின்னார். வேதத்தினுடைய உள்ளுரையாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா 2 வழிபாடு அதில் தான் சொல்கிறார். ஒன்று சிவபெருமான் வழிபாடு, இன்னொன்று அவன் அடியார் வழிபாடு. இது 2ஐயும் செய்தவர் திருநீலக்கநாயகர். அவர் பெரிய சிவாச்சாரியார். கோயிலில் சாமியை தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய சிவாச்சாரியார் அடியார் வழிபாடு செஞ்சிருக்கிறார். நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஞானசம்பந்த பெருமானோட கூடவே போறவர். ஞானசம்பந்த பெருமான் அந்தனர் மரபு இல்லைங்களா. இவர் பாணர் குலத்தை சார்ந்தவர், கொஞ்சம் கீழான ஒரு குலம்தான், பாணர் குலத்தை சார்ந்தவர். அவர் இங்கு செல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் கேட்குறாரு, பாணரும் மதங்க சூளாமணியாரும் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்ட பொழுது எங்கே இடம் கொடுத்தாருன்னா வேள்வி செய்யக்கூடிய நடு வீட்டில் இடம் கொடுத்தார். யாரு? திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அந்த கால 7ஆம் நூற்றாண்டில், இன்னைக்கு இல்லை 7ஆம் நூற்றாண்டில் வேள்வி செய்யக்கூடிய நடுமனையில் தங்க வச்சார். அந்த வேள்வி எப்படி போச்சுங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்றார், அப்படி பலமாக சுற்றி சென்றது அப்படின்னு. அவர் தங்கினால எப்பொழுதும் வேள்வி நடக்கிறத விட யாழ்ப்பாணர் தங்கி அந்த நாள் வேள்வி வளமாக சென்றது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த புராணத்தில் தான் சொல்லியிருக்கிறார். இப்போ நாவுக்கரசு பெருமான் அங்கே ஆட்கொண்டார். பல நாள் அவங்க விண்ணப்பம் வைக்கும். எங்கள் அம்மா சொல்லுவார், சமணத்தில் போய் நீண்ட நாள் ஆயிடுச்சு, 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ தான் அம்மா என்ன செய்கிறாங்கன்னா சாமிகிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டுவினை பரசமய குளினின்றும் எடுத்தால வேண்டும் என பலமுறையும் விண்ணப்பம் வைத்தார். அது கூட ஏன் வச்சாங்க அப்படிங்கிறத சிவகணிய உரையில் சொல்கிறாருங்க. அதாவது தனக்கு ஒரு ஆதரவு வேணும்னு சொல்லி தம்பி வரணும்னு நினைக்கலாம். அக்கா என்ன நினச்சாங்களாம், நான் இருக்கிற வரைக்கும் திருவதிகளை பணி செய்கிறேன், இப்போ அது சொல்ல விட்டுட்டு நினைக்கிறேன். கணவனாரும் போயாச்சு, இப்போ தம்பியும் போயாச்சு. அடுத்தது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு பெண்ணாக இருக்க மீண்டும் அவங்க தற்கொலை செய்கிறதுக்கு விரும்பலை, மீண்டும் அவங்க உயர போக்கிக் கொள்ள விரும்பலை. என்ன செஞ்சாங்க, திருவதிகளை போய் மடம் அமைத்து உலவார்ப்பணி செஞ்சாங்க. உலவார்ப்பணி செய்கிறது, மலர் தொண்டு செய்கிறது, கோயிலை கூட்டுறது, மெழுகிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு தவச்சாலை அமைச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கிற பொழுது தான் நீண்ட நாள் கழித்து சாமிகிட்ட விண்ணப்பம் வச்சாங்க. எனக்கு பின்னாடி இந்த தொண்டை செய்கிறதுக்கு நம்ம குடும்பத்தில் யாராவது வேணும்னு தான் அவங்க சாமிகிட்ட விண்ணப்பம் வச்சாங்களே ஒழிய நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு தம்பி வேணும் அப்படின்னு எல்லாம் அக்கா இந்த மாதிரிலாம் கிரகவதியார் செய்யவே இல்லை. அப்போ தான் விண்ணப்பம் செய்கிறாங்க. தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டுவினை பரசமய குளினின்றும் எடுத்தாள வேண்டும் என பலமுறை விண்ணப்பம் வைத்தார் அப்படின்னார். ஒரு நாள் 2 நாள் அல்லைங்க, பல முறை அதிகை பெருமானுக்கு விண்ணப்பம் வச்சு ஒரு நாள் கனவுல சாமி சொல்றாரு, உன்னுடைய மனக்கவலை ஒளினி முன்பின்னே வந்தவனை முன்னாமே முனியாகி எமையடைய தவம் என்றான் அன்னவனை சூளை மடுத்து ஆட்கொள்ளும் என்று சொல்லி இறைவன் சொல்லி அதற்கு பிறகுதான் சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டது. இதெல்லாம் சரீரத்தில் வருது, ரொம்ப விரிவாக போகும். இப்போ இந்த நாவுக்கரசு பெருமானை ஆட்கொண்ட இந்த இடத்துக்கு இப்போ சுந்தரர் வரார். ஒரு 100 ஆண்டு சுந்தரர் வரார், 100 வருஷம் கழித்து சுந்தரர் வரார். அப்படி வருகின்ற பொழுது அப்படியே தல யாத்திரையை எங்கேருந்து வர்றார் அப்படின்னா திருத்துறையூர்லேருந்து வர்றார். திருத்துறையூர்லேருந்து அவர் எங்கே போக போகிறாரு, சிதம்பரம் போக போகிறார். சிதம்பரம் செல்லுகின்ற வழியில் அதிகை வருது. அதிகைக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அப்பர் சாமிகள் உழவாரப்பணி செஞ்ச பதிக்குள்ளே நம்ம போகலாமா, அவர் கை திருக்கரங்களால் உழவாரப்பணி செஞ்ச இடத்துக்கு எப்படி நம்ம காலால் போகிறதுன்னு சொல்லி உள்ளே போகிறதில்ல. உள்ளே போகாமல் சித்தவட மடத்தில் தங்குறாருங்க. சேக்கிழார் பெருமான் சொல்றார், உடைய அரசு உலகேத்து உளவார படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விருப்பு பெறும் பதியை மிதித்து அணையும் அதற்கு அஞ்சுவன் என்ற அந்நகரில் புகுதாது மடைவளர்தன் புறம்மனையில் சித்தவட மடம் விழுந்தார் அப்படின்னார். உடைய அரசு உலகேத்து உளவார படையாளி நாவுக்கரசு பெருமானை பற்றி சொல்லக்கூடிய முதல் இடம் அதுதான். கருத்தாட்கொண்ட புராணத்தில் அந்த இடத்துல நாவுக்கரசு பெருமானை பற்றி வரக்கூடிய முதல் இடமே பெரிய புராணத்தில் அந்த இடம் தான். அவர் உள்ளேயே போகிறதில்ல. சித்தவட மடத்தில் 3 கிலோமீட்டர் தொலைவில் போயிருப்பீங்க, இப்போ தெரியும். சித்தவட மடத்தில் தங்குறார். சாமி சுந்தரர் அங்கே போகலின்னு சொல்லி பெருமான் அங்கே வர்றார். சுந்தரர் அப்படியே உறங்கிட்டு இருக்கிறார். அப்படி தொண்டர்களோடு இருக்கிறார். அவர் எப்பொழுதும் தனியாக பரிசனங்களோட தான் போவார். அப்படி தொண்டர்களோடு அமர்ந்து தூங்கி கொண்டு இருக்கிற பொழுது பெருமான் என்ன பண்ணார்னா அவர் தலை மேலே காலை தூக்கி வச்சார். அவர் படுத்து தூங்குற மாதிரி அவர் தலை மேலே சேக்கிழார் பெருமான் சொல்லுவாருங்க, பூந்தாரான் திருமுடி மேல் பதும மலர் தாழ் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார் அப்படின்னார். அப்படி பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி இப்போ சுந்தரருடைய தலை மேலே சாமியினுடைய கால் இருக்கு, அப்படி படுத்திருக்கிறாரு. அப்போ சுந்தரர் என்ன கேட்குறாருன்னா பெருமாள்கிட்ட, அருமறையோய் முன்னாடி என் சென்னையில் வைத்தனை என்ன அப்படின்னாரு. காலை கொண்டு இந்த தலை மேலே வச்சுருக்கிறீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது சாமி சொல்கிறாரு,
அது ரொம்ப வயசாகி போச்சு எனக்கு, அதனால் எனக்கு வந்து எந்த திசையில் வச்சு காலை வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் அப்படின்னு. சிவபெருமானுக்கு வயசாகி போச்சான், எந்த திசைன்னு அவருக்கு தெரியலையா, இப்படி சொல்கிறாரு. திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் அப்படின்னாரு. சரி, வேற ஒரு இடத்துல போய் சுந்தரர் படுத்தாரு. அப்போவும் விடலை சாமி. அவர் வந்து திருவதிகை பெருமானுடைய திருவடியவே நினச்சிட்டு படுத்திருக்கிறார். அவர் திருவடியவே நினச்சிட்டு படுத்திருந்தனால சாமி என்ன செய்கிறார், திருவடியை கொண்டு வந்து தானே கொண்டு வந்து இங்கே கொடுக்குறார். இவர் இருக்கிற இடத்துக்கு அவர் வர்றார். மீண்டும் வந்து அவர் காலை தலைமையில வைக்கிறார். அப்படி மீண்டும் காலை தலைமையில வைக்கிற பொழுது தான் சொல்கிறார், பலகாலம் என்னை மிதித்தனை அப்படின்னாரு. இங்கே பலகாலம் என்னை மிதித்தனை யார் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது தான் சாமி அப்போ தான் சொல்கிறார், கங்கை தடை கலந்தகிறான் அறிந்திலையோ எனக்கு இன்னுமா சுந்தரா உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் வந்தது சிவபெருமான் அவருக்கு தெரிஞ்சது. அங்கே தான் வந்து தம்மானை அறியாத சாதியார் உடனே என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை வர எல்லா சாதிக்காரும் இருக்கிறாங்க, சிவபெருமான தெரியாத ஒரு சாதி இருக்கிறேன் நான் தான் என்று சொல்லி ரொம்ப இறங்கி பாடிய திருப்பதிகம் அந்த பதிகம். அதே மாதிரி அவர் வந்து சீர்காழி போகிறார். சீர்காழி போகிற பொழுது இதே மாதிரி தான் உணர்வு அவருக்கு. சீர்காழி போயிட்டு அங்கே வந்து ஞானசம்பந்த பிள்ளையார் அவதாரம் செய்த அந்த பதி எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு தலத்துக்கு செல்லுகின்ற பொழுது அவங்களுடைய அந்த உணர்வு நம்ம மனசில் வரணும். குறைஞ்சது நம்ம அவங்கள மாதிரி இருக்க முடியாது, அவங்க திருவடியை வணங்கிட்டாவது போகணும். அதுக்காக தான் சொல்கிறது. ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த பதி சீர்காழின்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் திருவடியை நம்ம முதல்ல வணங்கிட்டு அப்புறம் தான் உள்ளே போகணுங்க. அவர் உள்ளேயே போகிறதில்ல, ஊர் எல்லைக்குள்ளேயே போகிறதில்ல, அப்படியே எல்லையில் வளமாக சுற்றிட்டு வர்றார். சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், பிள்ளையார் திருவதாரம் செய்த பெரும் புகழி உள்ளும் நான் மிதியேன் என்று ஊர் எல்லையில் வல்லாளார் வளமாக வரும் பொழுதில் கொள்ளும் மால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள அப்படின்னு. அப்படியே பெருமான் வந்துங்க இங்கே திருவடி கொடுத்தாரு. நாவுக்கரசு பெருமானை வணங்கி உள்ளே போகாத திருவடி கொடுத்தாரு. இங்கே கைலை காட்சி கொடுக்குறாரு. சாதலும் பிறத்தலுங்கிற பதிகத்தில் சொல்லாருங்க, காதில் வெண் குலையனை கடுமல வளநகர் கண்டு கொண்டேனே அப்படின்னு. அப்படியே கைலை காட்சி கொடுக்குறார். அந்த கைலை காட்சி பார்த்து அப்படியே வணங்கி கொண்டு பெருமான அந்த பதிகம் அப்போ தான் பாடுறாரு. அந்த சாதலும் பிறத்தலுங்கிற பதிகத்தை அங்கே பாடுறாரு. இப்படி பரமாச்சாரியார்கள் எப்படியெல்லாம் நமக்கு வழிபாட்டு செய்திருக்கிறாங்க. இப்போ இவர் தான் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானசம்பந்த பெருமானும் ஒரு இடத்துல போகிறதில்ல, திருவாலங்காட்டுக்குள்ளே போகிறதில்ல. ஏன்னா காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த பதி. எங்கேருந்து வராங்க, கைலாயத்திலிருந்து அம்மா தலையால் நடந்து வந்த பதி. அங்கேயும் ஞானசம்பந்த பெருமான் உள்ளே போகிறதில்லைங்க. சேக்கிழார் பெருமான் சொல்ற, இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏருலகம் போற்று சிப்ப எம்மையாலும் அம்மை திரு தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலங்காடாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி சண்பை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மெனெறி வலுவாத பதியின் மாடோர் செலும்பதியின் அன்றரவு பள்ளி சேர்ந்தார். ஞானசம்பந்த பெருமானுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு, அம்மையாருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு, இல்லைன்னா 3ஆம் நூற்றாண்டு இல்லைங்களா. 500 வருஷம் கழிச்சு ஞானசம்பந்த பெருமான் அந்த இடத்துக்கு வராரு. 500 வருஷம் கழிச்சு ஞானசம்பந்த பெருமானுக்கு என்ன மனசுல வந்து நிற்கிதுன்னா, இப்போ கண்ணு முன்னாடி காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வர மாதிரி அவர் கண்ணு முன்னாடி வந்து அப்படி வந்து நின்னதுனால அம்மா தலையால் நடந்து வந்த பதி நம்ம காலால் மிதிக்கலாமா அப்படின்ட்டு போகிறதே இல்லைங்க. உள்ளே போகாமல் வேறொரு கோயிலில் போய் தங்குறார். அங்கேயும் அதே மாதிரி தான் பெருமான் வர்றார். பெருமான் வந்து ஞானசம்பந்த பெருமான்கிட்ட கேட்குறாரு, அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு அப்படின்னு. எப்பொழுதும் ஞானசம்பந்த பெருமான் போய் சேர்ந்தாருன்னா எவ்வளவு நேரமானாலும் அந்த சேர்ந்த இடத்துலேருந்து ஒரு பதிகம் பாடுறார். அந்த அன்னைக்கு கொஞ்சம் சலுப்பாக இருந்திருக்கிறது, தூங்கிட்டார். சாமி நள்ளிரவு நேரத்தில் வந்து கேட்குறாரு, அயர்ந்தனையோ என்னை பாடுதற்குன்னு. அப்போ வந்து மீண்டும் ஒரு பதிகம் பாடிட்டு அதற்கு பிறகு அவர் பள்ளி கொண்டார் அப்படின்னு சொல்லி அந்த பதிகம் தான் துஞ்ச வருவாரவர் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். மெய்யுருகும் திருப்பதிகம் விளம்பலுட்டார் என்று சொல்லி நைட்டு 12 மணிக்கு சாமி எழுப்பி ஒரு பதிகம் பாடுனா எப்படி இருந்திருக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கு. அதற்கு பிறகு ஏன்னா அம்மையார் மேலே வச்ச ஒரு பக்தி, சாமியே அங்கே வர்றார். அதாவது இறைவன் வந்து அடியார்கள் மேலே நம்ம அன்பு வச்சோம்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு பெருமான் வருவார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வரும். இன்னொன்று, ஞானசம்பந்த பெருமான் வந்துங்க யாரையுமே வணங்காதவர். எப்படிப்பட்டவர், ரொம்பராவரி கொண்டு மனம்நார வளரும் மதுமனரை கொண்டான் அடியல்லால் வேணா எம்பிரான் சம்பந்தன். ஆனால் காலத்தி போகிறாருங்க. காலத்தி போகிற பொழுது அவர் எப்படி கண்ணப்புற வழிபாடு செஞ்சார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். யாரையும் வழிபாடு செய்யாத ஞானசம்பந்த பெருமான் கண்ணப்புற எப்படி வழிபாடு செஞ்சார்னா, கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட விமனை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னார். அப்படி விழுந்து வணங்கினார். அது எப்படி இருந்ததுன்னா, பின்னாடி இருந்து 2 பேர் தள்ளி விட்டால் எப்படி போய் விழுவாங்க,
அது மாதிரி விழுந்து வணங்கினாராம் ஞானசம்பந்த பெருமான். இப்போ அவர் வந்து காலத்தினாதரை வந்து எங்கே பார்த்தார் அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் சொல்லாருங்க. கண்ணப்பருடைய அன்புல காலத்தினாதரை பார்த்தார். அன்பின் மெய்மை உருவினையும் அவ் அன்பினுள்ளே மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் கமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க பள்ளத்தில் உருவுணல்வாள் பாய்ந்திலைய வள்ளி பரிந்தளித்த ஞானவார் அமுதம் உண்டார் பலமுறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் அப்படின்னாரு. அப்படியே கண்ணில் மாலை மாலையாக தண்ணி வருதுங்க. அப்படி தண்ணி வந்து ஞானசம்பந்த பெருமானை விழுந்து 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 ஞானசம்பந்த பெருமான் கண்ணப்பரை வணங்க. அப்போ கண்ணப்பரை பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? கண்ணப்பர் தெரிவார். காலத்தினாதரை பார்த்தா காலத்தினாதர் தெரிவார். ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்படி அல்ல. கண்ணப்பரை பார்த்தா யார் தெரிகிறாங்கன்னா காலத்தினாதர் தெரிகிறார். அதுதான் நம்ம வழிபாட்டுக்கு அவங்க வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய வேறு. ஏன்னா கண்ணப்பருடைய அன்புல உறைந்திருக்கிறார் காலத்தினாதர். அதான் கண்ணப்பரை வழிபாடு செஞ்சோடனே காலத்தினாதர் அவருக்கு காட்சி கொடுத்தார். இதே மாதிரி தான் நாவுக்கரசு பெருமான் அங்கே வழிபாடு செய்கிறார். அது நாவுக்கரசு பெருமான் அங்கே வந்து முதல்ல காலத்தினாதரை வழிபாடு செய்கிறார். கண்ணப்பருக்கு முன்னாடி போய் நின்று அப்படியே உடம்பு பூரா நனைஞ்சு போச்சான். மலைச்சிகர சிகாமணியின் மருங்குறம் முன்னே நிற்கும் சிறை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறைஞ்சி அழைத்து விழும் கண்ணருகி ஆகத்து பாய்ந்திலேயே தலை குவித்த கையினராய் தாழ்ந்து புறம் போந்தனைந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே கையை தலை மேலே வச்சவர் உடம்பு பூரா கண்ணீர் நனைஞ்சிருச்சான். அதுக்கு நாவுக்கரசு பெருமான் அப்படியே அப்படி போய் ஒரு ஓரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அதாவது என்னென்னா அடியார்கள் மேலே நம்ம எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமானுடைய திருவருள் எளிதாக கிடைக்கும். சாமியினுடைய திருவருளுக்கு வந்து நமக்கு ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா அடியார் வழிபாடு. அடியாரை வணங்கணும்னா நமக்கு பெருமானுடைய திருவருள் எளிதாக கிடைக்கும். நீங்கள் அஞ்சைக்கிழம் போகிறீங்க. அஞ்சைக்கிழம் போகிறவங்கள அஞ்சைக்கிழத்தில் என்ன அப்படின்னா நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் எப்படி தோழமை கொண்டார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப, அதாவது அஞ்சைக்களம் அப்படின்னாலும் சேரமான் பெருமாள் நாயனார் சேரர் உலகத்தை செஞ்ச ஒரு பெரும் தவம். அவர் ஒரு அரசர். 20 வயசுலேயே அவர் அரசர் ஆயிட்டார். 20 வயசுக்கு முன்னாடியே அரசர் ஆயிட்டார். அப்படி அரசர் ஆனதுக்கு பிறகும் கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா உலக இயல்பும் அரச இயல்பும் உறுதியல்ல என்று உணர்வார். புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கி நிலவும் நந்தவன பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் மாலைகள் கொண்டு அணைந்தார் என்று சொல்லி கொண்டு செஞ்சாங்க. ஒரு அரசருங்க, ஒரு அரசர் வந்து அவருக்கு பட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு என்ன பணி செஞ்சாருன்னா தோட்டத்தில் போய் தண்ணி கட்டுறாரு. அந்த பூங்காவனத்தில் போய் மலர் பறித்து சாமிக்கு மலர் தொடுத்து கொடுக்குறாரு. அவர் என்ன நினைச்சாராம், இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கை அரச வாழ்க்கை இதெல்லாம் வந்து உறுதி அல்ல, உறுதியானது எதுனா இறைவனுக்கு தொண்டு செய்கிறது தான் அப்படின்னு சொல்லி நினைச்சாராம். அதான் புலரி எழுந்து புனல் மூழ்கினார். காலையில் விடியறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவாராம், குளத்தில் குளிப்பாராம், அப்புறம் உடம்பு போகிறான் திருநீர் பூசிக்குவாராம். சொல்கிறார் சேக்கிழார் பெருமாள், புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கினார். அதற்கு பிறகு தொண்டு செய்வாராம். அப்படி ஒரு நாள் அவர் வந்து திருவீதி விழா வருகின்ற பொழுது யானை மேலே வர்றார். அப்படி யானை மேலே வருகின்ற பொழுது ஒரு ஊர் வண்ணான், ஊருக்கெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு வண்ணான், அவர் வந்து இந்த அப்போவெல்லாம் வந்து இந்த உவர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண் போட்டு தான் வெள்ளாயில் வச்சு வெளுப்பாங்க. இப்போ தான் அந்த டிடர்ஜென்ட் எல்லாம் வந்தது. அப்போல்லாம் வந்து இயற்கை தானே. அப்படி அவர் வெளுக்கிற பொழுது இந்த மண்ணெல்லாம் உடம்புல பட்டு இந்த மாதிரி மலையில் நனைஞ்சு வெயிலில் காஞ்சு போய் அப்படி வந்துட்டுருக்கிறார். அவர் பாட்டுக்கு பொதி சுமந்து கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. பார்க்குறதுக்கு ஒரு உடம்பெல்லாம் வெள்ளையேன்னு இருக்கிறனால சேரமான் பெருமாள் நாயனர் என்ன நினைச்சாராம், திருநீர் பூசி ஒரு அடியார் கேத்துல வராரு அப்படின்னு சொல்லி யானை மேலே வராரு. இப்போ பட்டத்து யானையில் வேகமாக கீழே இறங்கினாராம். வேகமாக கீழே இறங்கி அவர் போய் வணங்கினாராம். ஏதோ ஒரு அடியார் என்று சொல்லி வணங்கினாராம். அவருக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா மந்திரிகள் எல்லாம் கூட இருப்பாங்க, படை தளபதிகள் எல்லாம் இருப்பாங்க, நம்மளை என்ன செய்ய போகிறாங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டார். ரொம்ப பயந்துட்டு அவர் பதறார், யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் அப்படின்னாராம். இவர் அதுக்கு சொல்கிறாராம், அடியேன் அடிச்சேரன் திருநீற்று வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாதை ஏகமன மொழிந்தார் அப்படின்னார். நீ அடிவண்ணானா நான் யாரு? அடிச்சேரன். அந்த திருநீற்று வேடத்தை நினைக்கிறதுக்கு நீ ஒரு கருவியாக இருந்த, அதனால் நீ ஒன்றும் வருத்தப்படாத, நீ போ அப்படின்னு சொல்லி தேற்றி அனுப்பினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். இதே நம்முடைய தருமபுரியில் ஒரு அரசன் தன்னுடைய மகனுக்கு பேர் வச்சிருக்கிறார். இளவரசருக்கு அந்த காலத்தில் எங்கள் சென்னிப்பையா சொல்வார், அந்த அரசன் வந்து தன்னுடைய குழந்தைக்கு எப்படி பேர் வச்சிருக்கிறாருன்னா சேரமான் பெருமான் நாயனார்னு வைக்கல, அவர் பேர் பெருமா கோதையார் ஒரு பேர் இருக்குது அதுவும் வைக்கல, களரித்தறிவார் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அதுவும் வைக்கல, வண்ணானை கும்பிட்டான்னு பேர் வச்சிருக்கார். ஏன் அப்படின்னா தெரியணுமா அவங்களுக்கு, வண்ணானை கும்பிட்டான் அப்படின்னு அந்த தன்னுடைய
இளவரசருக்கு பெயர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எங்கள் ஐயா சொல்லுவாங்க. கல்வெட்டில் இருக்குது அதெல்லாம். அதை தகடூர் என்று சொல்லக்கூடிய தருமபுரி கல்வெட்டில் இருக்குது. இப்படி அடியார்கள் மேல் அன்புடையவர் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார். அவர் பூசை எப்பொழுதும் செய்வார். பூசை செய்கின்ற பொழுது கூத்த பெருமான் சிலம்பொலி கொடுப்பார். சிலம்பொலி கொடுத்தாதான் பூஜை முடிப்பார். சிலம்பொலி கொடுக்கலைன்னா இன்னும் நம்ம பூஜை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு இது. அப்படி பூசை செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் சிலம்பொலி கிடைக்கிறது இல்லை. சிலம்பொலி கிடைக்காதனால அவர் என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா, நம்ம பூசை செஞ்சதில் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டோம், அதனால் சாமி இன்னைக்கு பூஜைக்கு வரல, இந்த உடம்பு இனிமேல் எதுக்கு, பெருமானுக்கு பூஜை செய்யறதுக்கு ஆகாத இந்த உடம்பு, அதனால் என்ன ஒரு இன்பம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி ஒரு உடைவாள் எடுத்து தன்னுடைய உயர போகிறதுக்கு முற்படுறாருங்க. பூசை கடிதி முடித்து நல்ல பாட்டு, அருமையான பாட்டுங்க. ஆசையுடம்பால் நீ அடையும் இன்பம் யாது என்று பொறுமி தேசின் விளங்கும் திரு உடைவாளை எடுத்து திரு மார்பினில் நாட்ட ஈசர் விரைந்து திரு சிலம்புன்னு ஓசையை செய்தார். அப்படிங்கிற வேகமாக அவர் அந்த உடைவாள் எடுத்து தன்னுடைய உயர போக்கிக்கிறது முற்படுறார். அப்படி முற்பட்ட உடனே சாமி வேகமாக வந்தாராம். வேகமாக அந்த திருச்சிலம்போசை கொடுத்தாராம். திருச்சிலம்போசை கொடுத்துட்டு சொன்னாராம், நம்ம சிதம்பரத்தில் மன்றில் வன் தொண்டன் ஒன்றும் உணர்வினால் உரைசேர் பதிகம் பாட நின்று கேட்டு வர தாழ்த்தும் அப்படின்னு சுந்தரம் சொல்லி சிதம்பரத்தில் ஒருத்தர் பாடுனா அந்த சுந்தரம் பாடின பாட்டை கேட்டுட்டு நான் அதுலேயே மயங்கிட்டேன், அதனால் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே தான், ஓ அப்படி சாமியே தன்னை மறந்து அவருடைய பாட்டில் இருக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னு சொல்லி அது வரைக்கும் சுந்தரரை பற்றி தெரியாது சேரமான் பெருமான். சரி, அப்படின்னா அந்த அருள் செஞ்ச சிவபெருமானையும் பார்க்கணும், பெருமானுடைய திருவுருள் கொண்ட சுந்தரரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நேராக சிவபெருமானுக்கு போகிறார். அதற்கு பிறகு திருவாரூர் போகிறார். திருவாரூர் போய் ஏற்கனவே தம்பிரார் தோழர் பெயர் உண்டு இல்லைங்களா, சிவபெருமானுக்கு தோழர். இப்போ சேரமான் தோழரும் ஆயிரம். அதில் தான் 2 பேரும் நட்பு கொண்டது. அதற்கு பிறகு மலைநாடு அழைக்கிறார். அவரும் மலைநாடு போகிறார். மலைநாடு சென்று அங்கிருந்து தான் திருவஞ்சைக்குளத்தில் அவர் அரண்மனையில் தங்கியிருக்கிறாருங்க. அரண்மனையில் தங்கியிருந்தாலும் கூட ஆரூர் பெருமானுடைய நினைவு அவருக்கு அடிக்கடி வந்துடும். அப்படியே ஆரூர் பெருமான் நினைவு வந்ததுக்கு பிறகு அங்கிருந்து பாடிய திருப்பதிகம் தான் அந்த பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை பதிகம். அந்த பதிகம் ஆரூர் பெருமானை பற்றி பாடியது. பாடிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா கொடுங்கலூர் அரண்மனை. அரண்மனையிலேருந்து பாடியது தான் அந்த பதிகம். ஏன்னா அவருக்கு அரண்மனையிலேயே இருந்தாலும் ஆரூர் பெருமானை மறந்து அவரால் இருக்க முடியல. அவர் சொல்றார், பாரோடு விசும்பாட்சி எனக்குனது பாதமலர் அப்படின்னாரு. நீங்கள் இங்கே ராஜாவாக இருங்க, உங்களுக்கு கீழே நான் சேவகம் செய்கிறேன்னு சொன்னார் சேரமான் பெருமான் நாயனார். இல்லை, எனக்கு என்னோட ஆரூர் பெருமானை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அப்போவே புறப்பட்டு வந்தார். மீண்டும் தான் போகிறாரு. வெள்ளாணை சருக்கத்தில் வருது. அது ரொம்ப பெரிய நிகழ்வு. உங்களுடைய பயணத்துக்கு இடையூறாக இருக்குது. அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கலாங்களா? ஐயா, இடையூறாக இருப்பது இப்போ அஞ்சை களத்தில் அவர் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறார். அப்படி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிற பொழுது சேரமான் பெருமான் நாயனார் அரண்மனையில் இருக்கிறார். காலையில் நேரம் இது மாதிரி ஒரு காலை பொழுது அவர் குளத்தில் மூழ்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுறார். எல்லாத்துக்கும் தெரியும். கடைசியாக பாடிய திருப்பதிகம் தானனைக்கு முன்னாடி இந்த பதிகம். அப்படி அந்த பதிகம் பாடுறதுல 8வது பாட்டில் வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் பாடுறேன். வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் அந்த பதிகத்தை என்ன சொல்றாருன்னா, சேக்கிழார் பெருமான் இந்த உலகினில் பாசம் அடுத்த வாழ்க்கை அறுத்திட அன்பர் அன்பினில் பாட அப்படின்றார். அதாவது நமக்கு பாசம் நீங்கி வீடு பேரு கிடைக்கணும்னா அந்த தலைக்கு தலைமாலை அணிந்த பதிகத்தை பாடலாம். அந்த பதிகம் பாடித்தான் அவருக்கு அவரோட வயசு என்னங்க, 18 வயசுங்க சுந்தரருக்கு. 2 மனைவி. எப்படிப்பட்ட மனைவி? தேவலோகத்திலிருந்து வந்த பெண்கள் இல்லைங்களா, கைலாயத்திலிருந்து வந்த பெண்கள். காசு பணத்துக்கு குறைவே இல்லை. ஏன்னா அரசரே நண்பர். அரசர் கொடுத்தாலும் சாமி விடுறதில்லை, நீயா கொடுப்ப நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்கும் போட்டி, சிவபெருமானுக்கும் சேரமான் பெருமான் நாயனாருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த மண்ணுலகத்தில் கிடைச்சா யாராவது இந்த வாழ்க்கை வெறுத்திருக்குன்னு சொல்லுவாங்களா? நம்ம சுந்தரர்கிட்ட என்ன பார்க்கணுன்னா, உலகியலை கடந்து நின்றவர் சுந்தரர். அதனால தான் முனிவர்கள் எல்லாரும் வழிபாடு செஞ்சாங்க சுந்தரர். எல்லா முனிவர்களும் வழிபாடு, ஏதாவது உபமன்ய முனிவரிலிருந்து அத்தனை முனிவர்களும் வழிபாடு, பெருமலை குறும்பநாயனார் முதலாக எல்லோரும் வழிபாடு செய்த ஒரு பெருமை சுந்தரருக்கு இருக்குதுன்னா 18 வயசுல வெறுத்தேன் மனை வாழ்க்கைன்னு.
80 வயசுக்காரர் கேளுங்க, என் பேத்தி கல்யாணத்தை எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நான் போனால் பரவாயில்லைங்க, இன்னொரு 5 வருஷத்துக்கு தான் போதுங்க அப்படின்னு. இது நம்மளுடைய ஒரு இயற்கை. நான் எல்லாம் யாரை குறிப்பிட்டு சொல்ல, பொதுவாக நம்மளுடைய மனநிலை சொல்கிறேன் நான். ஆனால் 18 வயசுங்க, அந்த மனைவியை பற்றியெல்லாம் கவலையே படலைங்க. அப்போதான் சாமி என்ன பண்ணார்னா, திருமால் பிரம்மன் எல்லாத்தையும் அழைச்சார். இந்திரன் முதலாக எல்லா தேவர்களையும் அழைச்சு கும்பர் வெள்ளையானையின் மீட்டு ஏற்றி கொண்டு வாருங்கள் அப்படின்னார். சுந்தரன் கைலாயத்துக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறான், நீங்கள் போய் எல்லாரும் போய் அஞ்சை கலத்தில் போய் வெள்ளை யானையின் மீது அவனை ஏற்றி கொண்டு வரணும் என்று சொல்லி உத்தரவு பறக்குது. அப்படி எல்லாரும் யானையோடு நிற்கிறாங்க. காலை பொழுது யானை நின்ன உடனே அவர் பார்க்குறாரு. எல்லாரும் போய் உங்களுக்கு ஏவல் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருங்க? திருமால், பிரம்மா, இந்திரன் எல்லாரும் போய் அவர்கிட்ட கைகட்டி நிற்கிறாங்க. சுந்தரர்கிட்ட ஏவல் அப்படின்னு சொல்லி யானை மேலே எல்லாரும் சேர்ந்து ஏற்றுறாங்க. அவர் வேறு வழி இல்லாமல் யானை மேலே ஏறி உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சேரமான் பெருமான் நாயனாரை விட்டுட்டு போகிறோமே நினச்சார். பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியாரை பற்றி நினைக்கவே இல்லை, அக்கியரை பற்றி நினைக்கல, அப்பா அம்மா பற்றி நினைக்கல, சேரரை விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு நினச்சாரு. நினச்சது அவருக்கு கலரிட்டு தெரிவார்னு பேர் உண்டுங்க. யார் என்ன நினைச்சாலும் அவருக்கு தெரியும். அப்படி ஒரு ஆற்றல் சாமி அவருக்கு கொடுத்துருக்கிறார். இவர் நினைச்சது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வெள்ளை யானை மேலே ஏறிட்டார். அவர் உடனே ஒரு வெள்ளை குதிரையை அழைத்து அந்த குதிரையினுடைய காதில் அஞ்செழுத்தை சொல்கிறார். அஞ்செழுத்தை சொல்லி நீங்கள் அஞ்சைக்கிழமை போனீங்கன்னா, அதாவது இந்த பக்கம் வடக்கு கோபுரம், மேற்கு கோபுரம், வடக்கு கோபுரம், நீங்கள் உள்ளே நுழையிறீங்க இல்லைங்களா, உள்ளே நுழையிறதுக்கு நேர ஏற்ற மாதிரி ஒரு கோபுரம், அந்த இடத்துல இருந்து தான் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது. அங்கே யானை நிற்கிது. யானை மேலே ஏறிட்டார். அவர் சேரர் நினைச்சோன்னே சேரர் குதிரையை வர சொல்லி அஞ்செழுத்தை சொல்லி மேலே போக போக அப்படியே பாடிட்டு போகிறாருங்க. அந்த பதிகம்தான் தானனை முன்படைத்தான் பதிகம். அந்த பதிகத்தில் ஒரு பாட்டில் வரும், மந்திர 8வது பாட்டில் வரும்னு நினைக்கிறேன். மந்திர மாமுனிவர் இவர் யாரென எம்பெருமான் நந்தவர் அதாவது மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான் நந்தமர் உடன்தான் நொடித்தான்மொழி உத்தமனே அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் முதலும் கடைசியும் அதுதானுங்க. பெரிய புராணத்தினுடைய ஆரம்பமும் அதுதான், கடைசியும் அதுதானுங்க. திருமலை சிறப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, உபமன்ய முனிவர் எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருப்பார் அங்கே கைலாயத்தில். அப்படி உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஜோதி ஒன்று மேலே வரும். ஒரு பெரிய 1000 ஞாயிறு போன்றது ஒரு பேரொழிம்பார் சேக்கிழ பெருமாள். அந்த ஒளியை பார்த்து சீடர்கள் எல்லாம் கேட்குறாங்க, இது என் கொள்ள அதிசயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி ஒரு ஒளி இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை, என்ன சாமி அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது அவருக்கும் தெரியல, யாருக்கு? உபமன்ய முனிவருக்கு. இறைவனுடைய திருவடியை வேண்டுறாரு. சாமி இது என்னன்னு சொல்லி வேண்டுற பொழுது வந்துட்டு இருக்கிறது சுந்தரன் அப்படின்னு சொல்லி சாமி அவருக்கு உணர்த்துறாரு. அப்படி உணர்த்தின உடனேயே அவர் வெள்ளை யானையில் போனது ஒரு பேரொளியாக வானத்தில் தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனேயே அவர் எழுந்து நின்று அப்படி கையை தூக்கி வணங்கினார். வணங்கி கொண்டு போயிட்டே இருக்கிறார். அப்படி போயிட்டே இருக்கிற பொழுது சீடர்கள்லாம் கேட்குறாங்க, சிவபெருமானை தவிர யாரையும் நீங்கள் வணங்க மாட்டீங்களே, இப்போ எப்படி நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சம்புவின் அடைத்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சா இறுதியன் அப்படி இது மாணவர்கள் கேட்குறாங்க. மற்ற முனிவர்கள்லாம் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாருங்க, தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரோரன் நாம்தலும் தன்மையன் அப்படின்னு. இதுதான் புராணத்தினுடைய ஆரம்பமே இதுதானுங்க. தம்பிரானை நாமெல்லாம் எப்படி சாமியை போனீங்க வழிபாடு செஞ்சோம் நம்ம இல்லையா, அவ்வளோதான் நமக்கு முடியும். ஆனால் சுந்தரர் என்ன செய்வாரா, அப்படி நெஞ்சில் வச்சு வருடிட்டு இருப்பாரா எப்பொழுதும் சாமி. அப்பர் சாமிகள் அப்படி தானே. அப்பர் சாமி எப்படி பெருமான வழிபாடு செய்வார்னா, ஒரு கற்புடைய மனைவி கணவனுடைய திருவிடை எப்படி நெஞ்சில் வச்சுருப்பாங்களோ அது மாதிரி வச்சுருப்பாங்க. செக்கட பெருமான் சொல்றார், தூய வெந்நீர் துடைந்தவன் மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும். கணவனுடைய திருவடி எப்படி அந்த பெண்கள் மனசில் வச்சுருப்பாங்களோ அது மாதிரி வச்சுருப்பாரா அப்பர் சார். நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிக செஞ்சோல் மேய செவ்வாயம் உடையார் புகுந்தனர் வீதியில். அந்த முதல்ல திருவதிகளை வந்ததை சேக்கலை விரும்பன் நமக்கு அப்படியே படம் முடிச்சு காட்டுறாரு. எப்படி கண்ணில் தண்ணி வந்தது அப்படின்னா, அவருக்கு எப்பொழுதும் அப்பர் சாமி அழுது கொண்டே இருப்பார். அதுக்கு ஒரே காரணம் பெருமான் திருவடி அப்படி நெஞ்சில் அவர் நீங்காமல் வச்சுருந்தார். இப்போ அதே மாதிரி இங்கேயும் அதான் சொல்கிறார், தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் அவனுடைய பெயர் நாம்தலும் தன்மையன். நம்ம எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு தன்மை உடையவன் சுந்தரன் என்று சொல்லி அங்கே அந்த முனிவர் சொல்கிறார். அந்த முனிவர் சொன்ன உடனேயே அவங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவர் செஞ்ச விழுத்தவம் யாது, நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தான் அந்த முனிவர் உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார். அப்படி சொல்கிறத சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்கிறார். எல்லாமே ஒரு ஃப்ளாஷ்பேக். பெரிய புராணம் என்னென்னா ஒரு ஃப்ளாஷ்பேக், முன்னாடி நடந்ததை சொல்கிறது.
அதுதான் பெரிய புராணத்தினுடைய முதல் இடம் அதுதானுங்க, திருமலை சிறப்பு. இப்போ வெள்ளானை சருக்கத்திலே அதே தான் வருது. அவன் மந்திர மாமுனிவர் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மந்திர மாமுனிவர் யாருன்னா இவர் தான், உபமன்ய முனிவர் தான். உபமன்ய முனிவர் சிவபெருமான்ட்டு கேட்டது யானையில் போயிட்டு இருக்கக்கூடிய சுந்தரருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா யோக நிலையில் இருந்தவர் தானே அவர். இப்போ இவர் வந்து உபமன்ய முனிவர் சாமிகிட்ட கேட்கறது, சாமி அவருக்கு உணர்த்துறது, இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதை தான் சொல்றார், மந்திர மாமுனிவர் இவன் யார் என எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றால் நொடித்தாங்க. அது என்ன சொன்னாராம் சாமி, நம்ம சுந்தரன், அது நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்களா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறேன்னு சொல்லுவோம் பாருங்க, நம்ம சுந்தரம்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தவரேன்னு பாடிட்டு போறாரு. அப்படி நேராக போறாரு. இவருக்கு முன்னாடி சேரமான் பெருமான் நாயனார் போயிடுறாரு. ஆனால் அவர் உள்ளே விடுறதில்லை. ஏன்னா அழைப்பு ஒருத்தருக்கு தான் இல்லையா, யாருக்கு சுந்தரருக்கு மட்டும்தான் அழைப்பு. ஆனால் அதையும் மீறி பெருமலை நாயனார் முதல் நாளே போயிடுறாரு. பெருமலை குறும்பர் வந்து யோக சக்தியின் மூலமாக நாளைக்கு சுந்தரர் போயிடுவார். அவர் பிரிஞ்ச நாள் இருக்க முடியாது. அதனால் கண்ணை பிரிந்து கருமணி இருக்காது என்று சொல்லி முந்தின நாளே யோக சக்தியின் மூலமாக கபாலத்தின் வழியாக உயர போய் அவர் அங்கே கைலாயமே போயிடுறார். இவர் வந்து உள்ளே விடுறதில்லை. இப்போ சுந்தரர் வந்துட்டார். சுந்தரர் வந்து சாமிகிட்ட அவர் மண்ணுலகத்துக்கு வந்து 18 ஆண்டுகள் ஆச்சு. 18 ஆண்டுகள் பெருமானை பிரிஞ்சு அவர் இருந்து இப்போ எப்படி போய் சேர்ந்தார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்லாருங்க. ஒரு தாய் பசுவை பிரிஞ்ச ஒரு கன்றுக்குட்டி, நீண்ட இருக்கிறதுலையே அன்புக்கு உதாரணம் சொல்லணும்னா தாய் பசு கன்றுக்குட்டி தாங்க. அதுக்கு மேலே ஒரு அன்பு கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு புலவனும் சொல்லலை. சேக்கிழார் பெருமான் இதைத்தான் பல இடங்களில் சொல்கிறார். அதாவது அது சொல்கிறாருங்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும், அதாவது எப்பொழுதும் தாய் பசுவாக சொல்லுவது சிவபெருமானை, கன்றுக்குட்டியாக சொல்கிறது அடியார்களை சொல்லுவாங்க. ஒரு இடத்துல மாறுதுங்க. எங்கே மாறுதுன்னா, கண்ணப்ப நாயனாரை வந்து தாய் பசுவாக சொல்லுவார், காலத்து நாயனாரை கன்றுக்குட்டியாக சொல்லுவார். அங்கே மட்டும் முதன்னு போய் பார்க்குறாரு கண்ணப்ப நாயனார். சாமி தன்னந்தனியாக இருக்கிறாரு, பசியோடு இருப்பார். அவருக்கு ஏதாவது உணவு கொண்டு வரலாம், இறைச்சி கொண்டு வரலான்னு போகிறாரு. போனோம்னா ஏதாவது மிருகங்கள் வந்து அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, யாரோ வேடர்கள் வந்து ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு என்ன செய்யறது, திரும்பி வர்றாரு. இப்படி போகிறது, திரும்பி வர்றது, போகிறது, திரும்பி வர்றது, இப்படியே இருக்கிறார். அது அங்கே தான் சொல்கிறார், கன்றகள் புனிற்றா போல்வார் காதலின் நோக்கி நிற்பார் அப்படின்னாரு. கன்றகள் புனிற்றான கன்றை விட்டு பிரிய மனமில்லாத ஒரு புனிற்றான தாய்ப்பசுன்னு அர்த்தம். கன்றை விட்டு பிரிய மனமில்லாத தாய்ப்பசுவை போல தவித்தாராம் கண்ணப்பனாங்க. அங்கே மட்டும்தான் அந்த ஓமை வருது. இங்கே என்னன்னா, இவர் போய் எப்படி சேர்ந்தாருன்னு சொல்றாருங்க. சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து விழுந்து எழுந்து சேனிடை விட்ட கண்டு கோவினை கண்டு அணைந்ததன காதலின் விரைந்து நின்று போற்றிய தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளர்ப்பாகத்து ஒன்றும் மேனியர் ஊரனே வந்தானே என்றார் உலகுயன். இவருக்கும் ஆசைங்க, ஒரு தாய் பசுவனுடைய திருவடியில் போய் விழுந்த கன்றுக்குட்டி மாறி போய் சேர்ந்தாராம். அவரு ஊரனே வந்தனை, வாவா சீக்கிரவான்னு சாமி அவரை வந்து எடுத்துட்டாராம். அப்படி போய் சேர்ந்த உடனேயே அவர் சாமிகிட்ட சொன்னார், எத்தனையோ இந்த மண்ணுலகத்தை நான் பிழைகள் செஞ்சுருக்கிறேன், அத்தனை பிழைகளையும் பொறுத்து எனக்கும் ஒரு வாழ்வு கொடுத்தீங்களே பெருமாளை என்று சொல்லி அப்படியே கண்ணில் தண்ணி வர பெருமாள் திருவடியில் விழுந்து கதறாரு. அதற்கு பிறகு சாமிகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, கேரளன் வாயில் புறத்தோழன் அப்படின்னாரு. நம்ம வந்தாச்சு, நம்ம வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கல, தோழரை விட்டு போக முடியல, அதனால் கொஞ்ச நேரம் இருங்க ஐயா, முடிச்சிடுறேன். சேரளன் வாயில் புறத்தோழன் அப்படின்னாருங்க. சேரவன் பெருமான் நாயனார் வாயில் இருக்கிறார். ஏன்னா அவர் இல்லாமல் எப்படி, ஏன்னா நண்பரை நினைச்சிருக்கிறாரு, அவர் உள்ள விடமாட்டேன்றாங்க, அவருக்கு தெரியும் சுந்தரருக்கு. சேரவன் வாயில் புறத்துலன் அப்படின்னாராம். அப்போதான் நந்திய பெருமான் அழைச்சு கைலாயத்தை காவல் காத்து கொண்டு இருப்பது நந்திய பெருமானுங்க. நந்தினா நம்ம பார்க்கறது விடை இல்லைங்களா, 4 காலோட படுத்திருக்கிறது விடை, 2 கால்களோட 4 கரங்களோடு இருக்கக்கூடியது தான் நந்திய பெருமான். அவர் கையில் கத்தி வச்சிருப்பார், சுரிகை வச்சிருப்பார். இதெல்லாம் கைலாயத்தில் அவர் தான் காவல் காத்து கொண்டு இருப்பார் நந்திய பெருமான். அவருக்கு பேர் பெரிய தேவர்னு பேருங்க. பெரிய தேவரை அழைத்து அவரை கொணர்க அப்படின்னார். அவர் கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி யார் சொல்றார், சிவபெருமானே சொல்றாரு. அப்படி வந்து முன்னாடி நிற்கிறாரு. அலையாமை வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னாரு. சாமி நான் இங்கே வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது, சுந்தரனுடைய திருவடிக்கு பின்னாடி வந்தேன், புரச யானை முன் சேவித்து வர பெற்றனன் அப்படின்றார். சுந்தரர் திருவடியை பற்றி வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டேன், அவ்வளோதான், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனாலும் ஒரு விண்ணப்பம் அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பரும் பெரியோய் அன்பால் உன்னை திருவுலாப்புறம் பாடினேன், திருச்செவி சாற்றி அருளப்பெற வேண்டும், மருவு பாசம் அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன அருளும் ஈசரும் சொல்லுகை என்றார், அவரும் கேட்பித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன சொல்றாருன்னா,
அதாவது மறுவு பாசம் அகன்றிட வன்தொண்டர் கூட்டம் வைத்தனர். என்னுடைய வாசம் அப்படின்னா மறுவு பாசம் அந்த இடத்துல சேர்க்கக்கூடிய உரை என்ன சொல்றாருன்னா, நான் முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, வாசனா மலம். அந்த வாசனா மலத்தை நீக்கி கொள்வதற்கு சுந்தரருடைய திருக்கூட்டத்தை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ஆனால் ஒரு விண்ணப்பம், திருவிழாப்புறம் நான் பாடியிருக்கிறேன், அதை நீங்கள் செவிமடுத்து அருளணும்னு சொல்லி அங்கேயே பாடுற திருவிழாப்புறம் கைலாய ஞான உலா 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான திருப்பதிகம். சாமி முன்னாடி பாடிய திருப்பதிகம் அதுதாங்க. கைலாயத்தில் பாடப்பட்ட திருப்பதிகம் அந்த பதிகம். அதை சாமி கேட்குறாரு. கேட்டதுக்கு பிறகு சாத்தனார் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கிறார், மாசாத்தனார் என்று சொல்லி அவர் திருப்பிடவூர் ஒரு திருச்சிராப்பள்ளி பக்கத்தால் இருக்குதுங்க, திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் கொண்டு அந்த பதிகத்தை சேர்த்ததாக பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது. இந்த தானனை பதிகம் மண்ணிலை ஆரம்பித்து விண்ணிலே முடிந்த திருப்பதிகம். தேவார திருப்பதிகங்களை இறுதியாக வைத்து போற்றப்படுவது. அதுக்கு மேலே பதிகம் கிடையாது. அந்த பதிகத்தை வருணன் கொண்டு அஞ்சை கடத்தில் சேர்த்தியதாக நமக்கு ஒரு வரலாறு. 2 பெருமக்களும் இப்போ சேரமான் பெருமாள் நாயனார் சிவகணங்களுக்கு தலைவராக கைலாயத்தில் இருக்கிறார். சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்கிருந்து எப்படி வந்தாரோ அதே மாதிரி மேலே போய் ஆளாள சுந்தரராக அங்கு அவர் மீண்டும் பெருமானுக்கு தோழராக அங்கு இருக்கிறார். கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய அவர்களும் வரவேணாச்சார் சங்கிலியார் 2 பேரும் கமலினி அணிந்ததையாக மீண்டும் உமையமைக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று சொல்லி இப்படி சரியத்தை நிறைவாக்கி காட்டுகிறார் நம்முடைய சேக்கடா பெருமான் என்று சொல்லி. ரொம்ப நேரம் நான் எடுத்துட்டேன் என்னமோ தெரியல. இதுதான் நமக்கு இன்னைக்கு நீங்கள் அங்கே போகிறதுனால, ஏன்னா அஞ்சைக்கிழமை போகிறதுனால உள்ளே போகிற பொழுது அவர் எப்படி வரவேற்றாங்கன்னா, சேரமான் பெருமான் உள்ள 2 பக்கம் மேடை இருக்குது. பார்த்தீங்கன்னா அஞ்சைக்கிழமை போனீங்கன்னா 2 பக்கம் மேடை இருக்குது. அந்த மேடையிலேருந்து பொரியில் மலர் கலந்து 2 பேர்த்து அப்படி தூவி வரவேற்றாங்களாம். இப்போவுமே திருவஞ்சைக்காலத்தில் அந்த குரு பூஜைக்கு முந்தின நாள் அந்த கொடுங்கலூர் அபிஷேகம் முடிஞ்சு சாமி அழைச்சிட்டு வருவாங்க. எல்லாரும் பதிகம் பாடிட்டு. இப்போ அடியன் கூட போயிருந்தேன், எனக்கு அங்கே நிகழ்ச்சி காலையில் சொற்பொழிவு வந்திருந்தது, அதனால் போயிருந்தேன். அப்படி வருகின்ற பொழுது எல்லா அடியார்களும் அந்த மேடை மேலே நின்று அப்படியே பூவும் மலர் அந்த பொரியும் கலந்து அவங்க 2 பேர்த்தையும் தூவி வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சி. நீங்கள் அங்கே தான் போக போகிறீங்க. அங்கே நம்ம தமிழ் பதிகம் அங்கே இருக்குது. அந்த அஞ்சை களத்து சபாபதியில் அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் தான் சேரமான் பெருமான் நாயனருக்கு சிலம்பொலி கொடுத்ததுங்க. அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி இருக்கக்கூடிய ஒரே கோயில் அங்கே தான் இருக்குது, வேறு எங்கே கேரளாவில் கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களையெல்லாம் மீண்டும் ஒரு முறை அடியேன் வணங்கிக்கிறேன். உங்களை நல்லா சரியாக கவனித்த மாதிரி எனக்கு தெரியல, இருந்தாலும் அடுத்த முறை வரபோது நல்லா பார்க்க. என்றும் இன்பம் பெருக முயல்வினால் ஒன்று காலனி துள்ளமும் மங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் என்றதையும் நிகழ்வு